துருசு கட்டை வந்து நான் இப்போ வந்து கவசம் பண்ண போகிறேன். சுண்ணாம்பு, கல் சுண்ணாம்பு பொடி எடுத்து இந்த சட்டியில் போடுறேன். இப்போ பூநீர் உப்பு பொடி எடுத்து போடுறேன். சும்மா ஒரு மதிப்பாக எடுத்து போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுக்கு வந்து காடி நீர் ஊற்றி அரைக்கிறேன். காடி நீர் அதில் ஊற்றுறேன். பூநீர் உப்பையும் கல் சுண்ணத்தையும் எதுக்கு நான் ஒன்றா காடி விட்டு கலக்கிறேன்னா, இது பிறகு எனக்கு வந்து வேறு உபயோகத்துக்கு பயன்படும். வில்லைக்கு கவசம் செய்ய கீழகல்ல வந்து அந்த கலவையை பரப்புகிறேன். இந்த வில்லையில் ஒட்டக்கூடாதுன்றதுக்காண்டி நான் இது மேலே ஒரு பாலிதீன் பேப்பர் லேசான ஒரு நைஸ் பாலிதீன் பேப்பரை போடுறேன். போட்டு இந்த இப்போ நான் மேலே வைக்கிறேன். மேலேயும் பாலிதீன் பேப்பர் போட்டிருக்கேன். சுண்ணாம்பு பூநீரும் சேர்த்து உள்ளே போட்டு அமுக்கி வில்லைக்கு சுற்றி சமமாக அமுக்கியாச்சு. அது பாருங்கள். இப்போ நான் இதை வந்து மூடுறேன். சீலமண் பண்ணியாச்சுன்னா அப்படி புடம் போட்டுடலாம். 7 சீலமண் நல்லா வலுவாக செஞ்சுருக்கேன்.